முதல்ல எப்போ நீங்க உணர்ந்தீங்க? நம்ம வந்து ஒரு நான் பெண் 2nd, தன்மை 3rd அப்படிங்கிறது. கிளாஸ் படிக்கும் பொழுதே என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே என்ன ஒரு பொம்பளையா தான் ஃபீல் பண்ணுவேன். பாடி மட்டும் எனக்கு பிடிக்காது. என்னோட நடை, உடை, பாவனைகள் எல்லாமே ஒரு லேடீஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது பார்த்து நெறைய பேர் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ ஏன் அப்படி இருக்கிற? உன்ன சேஞ்ச் பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோன்னு." ஆனா அப்படி அப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால பல்வேறு இன்னல்கள், சூழ்நிலைகள் நெறைய டைம் வந்து என்ன அடக்குமுறை பண்ணும்பொழுது, ஆ. சம்டைம்ஸ் நான் வந்து அத ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணங்கள்லாம் எனக்கு சம்டைம்ஸ் தோணியிருக்கு. ஓகே. நான் அதுக்காக முயற்சியும் பண்ணியிருக்கேன். அதனால என்னால பாய் மாரி என்னால காட்டிக்க முடியல. நெறைய அப்ப பேசாமலே இருந்த தருணங்கள் தான் இருந்திருக்குமோ? நெறைய நாள் வந்து வாய திறந்தாவே ஆ. பயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ல ஒரு டிக்கெட் கேட்கறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த வாய்ஸ் கேட்டவுடனே எல்லாரும் நம்மள டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. ம். அது ஒரு 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 விதமான ஒரு கனத்தையும், ஒரு கஷ்டத்தையும் குடுத்துட்டே இருக்கும். அப்போ நான் கடவுள்கிட்ட நெறைய நாள் கேட்டுருக்கேன். "என்னை ஏன் இப்படி படைச்ச?" மென்மையான வாய்ஸ் வருதுன்னா, அது ஒரு வித்தியாசமா திரும்பி ஆமா. அந்த ஆணும், பார்க்கறதுங்கிறது. பெண்ணும் கலந்த ஒரு வாய்ஸா இருக்கிறதுனால எல்லாருமே பார்ப்பாங்க. யார் பேசுறா? இந்த குரல் எங்கேருந்து வருது? அப்படின்றத அந்த பார்க்கும்பொழுது, அது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா ரொம்ப இருக்கும். ஒவ்வொரு முறையுமே ரொம்ப கான்ஷியஸா யாரோ ஒருத்தர் நம்மள கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க, இல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நாட்கள் தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்படிதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி நடந்து போறேன்னாவே என்ன கண்டுபிடிச்சுருவாங்க. "நீ ஏன் அப்படி நடக்கிற?" நான் அது எனக்கு அப்படிதான் இருக்குது, நான் அப்படி நடக்கிறேன். நான் நான் ஆக்ட் பண்றேன்னு நெறைய பேர் நெனச்சிருக்காங்க. "நீ நீ வந்து மாத்திக்கலாம். நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது." எல்லாருக்கும் சின்ன வயசுல தோணும். ஒரு ஆம்பளைக்குள்ள ஒரு பெண் தன்மை இருக்கும். ஆனா, நீ அத ரொம்ப பிரதிபலிச்சுக்கிறனால அப்பயே எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு இப்படி தான் வாழ தோணுதுன்றது நான் சொல்லக்கூட முடியாது ஓகே. சம்டைம்ஸ்.